ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2A பதவிக்கான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பத்தின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த நோட்டிபிகேஷன் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். இந்த வேலைக்கு நீங்க எப்போ ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம்னா 20/6/2024 இருந்து 19/7/2024 வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்க ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்ல ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அதை கரெக்ஷன்ஸ் பண்றதுக்கான தேதி கொடுத்திருக்காங்க. 24/7/2024 இருந்து 26/7/2024 வரைக்கும் ஆன்லைன் மூலமாக கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பிலிம் எக்ஸாம்க்கான தேதி கொடுத்திருக்காங்க. 14/9/2024 அன்னைக்கு தான் உங்களுக்கான பிலிம்ஸ் எக்ஸாம் இருக்க போது மெயின் எக்ஸாம்க்கான தேதி வந்து பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்றத தெளிவா வந்து கொடுத்திருக்காங்க. சோ இப்போ நீங்க அப்படியே கீழே வந்தா உங்களுக்கான பதவி பத்தி கொடுத்திருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் குரூப் 2க்கான பதவிகள்லாம் வந்து அறிவிச்சிருக்காங்க. என்னமான பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்காங்க. 13 வேகன்சி கொடுத்திருக்காங்க. எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்துன்னா லேபர் சபார்டினேட் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் வேலையை அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் டெப்டி கமர்ஷியல் டாக்ஸ் ஆபீசர் கேட்டிருக்காங்க. டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து 336 வேகன்சி கொடுத்திருக்காங்க. இதுக்கான சேலரி பொறுத்திருக்காங்க. லெவல் 18ல சேலரி வந்து ப்ரொவைட் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீசர் கேட்டிருக்காங்க. நான் டிஃபரண்ட் ஏபிள் பர்சன். இதுல மொத்தமா 5 வேகன்சி கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரொபேஷன் ஆபீசர் கேட்டிருக்காங்க. 1 வேகன்சி. சப் ரெஜிஸ்டர் கிரேட் 2ல 5 வேகன்சி கொடுத்திருக்காங்க. ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தா 2 வேகன்சி கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தா பல்வேறு டிபார்ட்மெண்ட்ல இருந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. கிரேட்டர் சென்னை போலீஸ் 2 வேகன்சி கொடுத்திருக்காங்க. கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் 19 வேகன்சி. லால 3 வேகன்சி கொடுத்திருக்காங்க. டிஎன்பிஎஸ்சில 3 வேகன்சி கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா செக்ரட்டரி சர்வீஸ் ஒரு 4 வேகன்சி வந்து கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் வந்து அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசரா வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபாரஸ்டருக்கான வேலையை வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல 107 வேகன்சி கிட்ட கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபாரஸ்டர் வந்து கேட்டிருக்காங்க 7 வேகன்சி. சோ இதுதான் வந்து குரூப் 2ல மொத்தமா 507 வேகன்சி கொடுத்திருக்காங்க. 13 பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் குரூப் 2A சர்வீஸ்க்கான வேகன்சி கொடுத்திருக்காங்க பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா பர்சனல் அசிஸ்டன்ட் டு சேர்மன் அண்ட் மேனேஜர் டைரக்டர்ல ஒரு வேகன்சி கொடுத்திருக்காங்க. ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் வார்டன் கேட்டிருக்காங்க. 1 வேகன்சி. சீனியர் இன்ஸ்பெக்டர் 497 வேகன்சி கொடுத்திருக்காங்க. கோஆபரேட்டிவ் சொசைட்டில ஆடிட் இன்ஸ்பெக்டர்ல 4 வேகன்சி கொடுத்திருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர்ல 273 வேகன்சி கிட்ட கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் 2 வேகன்சி. சூப்பர்வைசர் ஜூனியர் சூப்பர்டென்டென்ட் வந்து பார்த்தா 12 வேகன்சி கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து அசிஸ்டன்ட்கான வேலையப்ப வந்து அறிவிச்சிருக்காங்க பாருங்க. சோ பல்வேறு டிஸ்ட்ரிக்ட் வாரியாக அசிஸ்டன்ட்கான வேலையப்ப வந்து அறிவிச்சிருக்காங்க. சோ என்னமான டிவிஷன்ல கொடுத்திருக்காங்க. ஈரோடுல 3 வேகன்சி. திருப்பூர்ல வந்து பார்த்தா 6 வேகன்சி. கோயம்புத்தூர்ல 1, விருதுநகர் டிவிஷன் 4. அதுக்கப்புறம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல 13. இது எல்லாமே வந்து கமர்ஷியல் டாக்ஸஸ்ல அசிஸ்டன்ட்கான வேலையப்பு. அதுக்கப்புறம் ரெவென்யூ அசிஸ்டன்ட்கான வேலையப்பு வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. மாவட்ட வாரியாக வந்து அறிவிச்சிருக்காங்க. சோ எல்லா ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து வேலையப்பு வந்து கொடுத்திருக்காங்க. சோ எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் எவ்வளவு வேகன்சி கொடுத்திருக்காங்க அப்படி நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. இது வந்து ரெவென்யூ அசிஸ்டன்ட்கான வேலையப்பு தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி அசிஸ்டன்ட் வந்து கேட்டிருக்காங்க. சிவில் சப்ளைஸ் மற்றும் கன்சூமர் ப்ரொடக்ஷன் 2 வேகன்சி கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி அசிஸ்டன்ட் 1 வேகன்சி. அதுக்கப்புறம் போலீஸ்ல வந்து பார்த்தா அசிஸ்டன்ட்ல 61 வேகன்சி கொடுத்திருக்காங்க. மெடிக்கல் மற்றும் ரூரல் ஹெல்த் சர்வீஸ் 28 வேகன்சி. டிரான்ஸ்போர்ட்ல 32 வேகன்சி கொடுத்திருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல 6 வேகன்சி. பப்ளிக் ஹெல்த் மற்றும் பிரிவென்டிவ் மெடிசன்ல 25 வேகன்சி. ஃபிஷரிஸ் மற்றும் ஃபிஷர்மேன் வெல்ஃபேர்ல 11 வேகன்சி கொடுத்திருக்காங்க. லேபர் வெல்ஃபேர் 42 வேகன்சி கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் எம்ப்ளாய்மென்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்ல 18 வேகன்சி கொடுத்திருக்காங்க. ஹைவேல 4 வேகன்சி. இந்த மாதிரி அசிஸ்டன்ட் பதவியை பொறுத்த வரைக்கும் பல்வேறு டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட்க்கு பல்வேறு பதவிகள் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் கிரேட் 2 கொடுத்திருக்காங்க பாருங்க. டவுன் பஞ்சாயத்துல 2 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டர் வந்து பார்த்தா 8 வேகன்சி கொடுத்திருக்காங்க. மீதலையுமே வந்து அசிஸ்டன்ட்கான வேலையை தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ண பாருங்க. அப்புறம் லோவர் டிவிஷன் கிளர்க் வந்து கேட்டிருக்காங்க 5 வேகன்சி. ஓகே, டோட்டலா இதுல 1820 வேகன்சிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ குரூப் 2A பொறுத்த வரைக்கும் 1820, குரூப் 2ல பொறுத்த வரைக்கும் ஒரு 500 சம்திங் வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2400 2300 வேகன்சி கிட்ட கொடுத்திருக்காங்க. இப்போ இதுக்கான கல்வி தகுதி பத்தி பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி ஏஜ் லிமிட் கொடுத்திருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் யாருக்கு பார்க்க போறோம்னா ஓசி கேட்டகரி இருக்காங்க பாருங்க. அவங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து கொடுத்திருக்காங்க குரூப் 2 சர்வீசஸ்க்கு. ஓகே, சோ பதவி அதாவது ப்ரொபேஷன் ஆபீசருக்கு வந்து 26 வயசுல இருந்து 42 வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கான ஏஜ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க. சோ யாருக்கு என்ன ஏஜ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்றத நீங்க இதன் மூலமா வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க. சோ டிஃபரண்ட் பர்சன் எவ்வளவு ஏஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் வந்து பார்த்தா 50 வயசு. டெஸ்டிடியூக்கு வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் டெப்டி கமர்ஷியல் டாக்ஸ் ஆபீசருக்கு வந்து 18 வயசுல இருந்து 32 வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஃபாரஸ்டருக்கு வந்து 21 வயசுல இருந்து 32 வயசுக்குள்ள இருக்கவங்க. அதே மாதிரி தான் ஃபாரஸ்டருக்கும் 21 வயசுல இருந்து 32 வயசுக்குள்ள கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து மீதி இருக்க பதவியெல்லாம் கொடுத்திருக்காங்க பாருங்க. அதாவது அசிஸ்டன்ட் எல்லாமே வந்து பார்த்தா இந்த ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் வரைக்கும் வந்து 18 வயசுல இருந்து 32 வயசுக்குள்ள இருக்கவங்க ஓசி கேட்டகரி அவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி குரூப் 2 சர்வீஸ் ஓசி கேட்டகரிக்கு சோ ஃபர்ஸ்ட் அதாவது இந்த
ரெசிடென்ஷியல் வார்டன் பதவிக்கு மட்டும் 18 வயசுல இருந்து 32 வயசுக்குள்ள அப்ளை பண்ணலாம். அதாவது அந்த பதவியை தவிர்த்து மீதி எல்லா பதவிக்குமே வந்து 18 வயசுல இருந்து 32 வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் வார்டன் அந்த பதவிக்கு மட்டும் 18 வயசுல இருந்து 52 வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இது ஒன்லி வந்து ஓசி கேட்டகரிக்கான ஏஜ் லிமிட் கொடுத்திருக்காங்க. இதுவே நீங்க பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி இருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஏஜ் லிமிட் கொடுத்திருக்காங்க? டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு 18 வயசுல இருந்து 37 வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஃபாரஸ்டருக்கு வந்து பார்த்தா 21 வயசுல இருந்து 37 வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ப்ரொபேஷன் ஆஃபீஸ்ல வந்து பார்த்தா 26 வயசுல இருந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்திருக்காங்க. சோ நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்னா நீங்க எவ்வளவு ஏஜ்னாலும் இந்த வேலைக்கு நீங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி தான் குரூப் 2 சர்வீஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க, நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் தான் கொடுத்திருக்காங்க. சோ குரூப் 2 பதவிக்கு வந்து பிசி, எம்பிசி, டிஎன்சி இருக்கவங்களுக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் தான் கொடுத்திருக்காங்க. எவ்வளவு ஏஜ்னாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். குரூப் 2 மட்டும் ஒரு சில போஸ்டிங்க்கு உங்களுக்கான ஏஜ் லிமிட் நிர்ணயம் செஞ்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நீங்க அப்ளை பண்ணுங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் அப்படியே கீழ வந்தா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேஜ்னே சொல்லலாம். ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியா உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. தெளிவா ஒன் பை ஒன் வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் ப்ரொபேஷன் ஆஃபீஸர், இதுக்கு நீங்க டிகிரி இன் ஆர்ட்ஸ் அல்லது சயின்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இருந்தாலும் முன்னுரிமை யாருக்கு வழங்குறாங்க அப்படின்னா நீங்க சோசியாலஜி அல்லது சைக்காலஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை வந்து வழங்குறாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை அப்படின்றத சொல்லியிருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸருக்கான கல்வி தேதியை பொறுத்த வரைக்கும் பிஏ, பிஎஸ்சி, பிகாம் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். பட் யாருக்கு முன்னுரிமை வழங்குறாங்க அப்படின்னா நீங்க வந்து போத் காமர்ஸ் மற்றும் லா வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்குன்னா டிகிரி இன் காமர்ஸ் மற்றும் லா முடிச்சவங்களுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்குன்னா காமர்ஸ் அல்லது லா வந்து பார்த்தா முடிச்சிருக்காங்க, டிப்ளமோ இன் டாக்ஸஸ் எல்லாம் முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. இந்த மாதிரி 4th, 5th, 6th மாதிரி வந்து பார்த்தா உங்களுக்கான முன்னுரிமை வழங்குறாங்க. டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் இருக்கு பாருங்க, அதுக்கு நீங்க ஆர்ட்ஸ், சயின்ஸ் அல்லது காமர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா டிகிரில நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்காங்க, இதுக்கு நீங்க அதாவது டிகிரி முடிச்சா போதுமானது. பட் யாருக்கு முன்னுரிமை வழங்குறாங்கன்னா நீங்க வந்து எம்ஏ டிகிரி சோஷியல் ஒர்க் முடிச்சவங்களுக்கு ஃபர்ஸ்ட் முன்னுரிமை வழங்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா டிப்ளமோ அவார்டட் பை மெட்ராஸ் ஸ்கூல் இருக்கு பாருங்க, சோஷியல் ஒர்க், அங்க படிச்சவங்களுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அல்லது ஹூ போசஸ் த எம்ஏ டிகிரி இன் அப்ளைட் சைக்காலஜி முடிச்சிருக்காங்க பாருங்க, அவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து நீங்க டிப்ளமோ கோர்ஸ் 2 இயர்ஸ்க்கான கோர்ஸ் இருக்கு பாருங்க, இந்த லேபர் வெல்ஃபேர் ஒர்க்கர் அந்த மாதிரி கோர்ஸ் முடிச்சவங்களுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க, அதெல்லாம் இருந்தா நீங்க தாராளமா இந்த பதவிக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சப் ரெஜிஸ்டர் கேட்டிருக்காங்க கிரேட் 2, இதுக்கு நீங்க டிகிரி தான் கேட்டிருக்காங்க, டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. பட் முன்னுரிமை யாருக்கு வழங்குறாங்கன்னா பிஎல் டிகிரி முடிச்சிருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் இருக்கு பாருங்க, இதுக்கு நீங்க எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் நீங்க வந்து பார்த்தா டைப் ரைட்டிங் கேட்டிருக்காங்க, போத் இங்கிலீஷ் மற்றும் தமிழ்ல டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க, இதுக்கான கல்வி தேதியை பொறுத்த வரைக்கும் டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டைப் ரைட்டிங் கேட்டிருக்காங்க, ஷார்ட் ஹேண்ட் மற்றும் டைப் ரைட்டிங் வந்து லோவர் கிரேட்ல வந்து கேட்டிருக்காங்க, அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்கு பிஎல் டிகிரி முடிச்சீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம், அல்லது பேச்சுலர் டிகிரில வந்து லா முடிச்சிருக்காங்க பாருங்க, பிஜெல், அவங்க அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் தனித்தனியாக கொடுத்திருக்காங்க பாருங்க. அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் கம் ப்ரோக்ராமுக்கு நீங்க மாஸ்டர் டிகிரில கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சவங்க, மாஸ்டர் டிகிரி சயின்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஃபாரஸ்டர் மற்றும் கொடுத்திருக்காங்க பாருங்க, ஃபாரஸ்டரை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ் அல்லது இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. வித் ஃபாலோவிங் கீழே கொடுத்திருக்காங்க, இதுல ஏதாச்சும் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் சப்ஜெக்ட்ல உங்க டிகிரி கண்டிப்பா வரணும்னு சொல்லியிருக்காங்க. அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்டரி, பாட்னி, கெமிஸ்ட்ரி ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் டிகிரிலையோ அல்லது வந்து பார்த்த இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஃபாரஸ்டருக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் குரூப் 2 உங்களுக்கான கல்வி தகுதி கொடுத்திருக்காங்க. ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் வார்டருக்கான கல்வி தேதியை பொறுத்த வரைக்கும் டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நீங்க எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சீனியர் இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்காங்க, சீனியர் இன்ஸ்பெக்டருக்கு டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க, அல்லது டிப்ளமோ இன் ரூரல் சர்வீஸ் முடிச்சிருக்காங்க பாருங்க, அவங்க அப்ளை பண்ணலாம். ஒரு சில கல்வி தேதி கொடுத்திருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆடிட் இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் டிகிரி டிகிரில வந்து ஆர்ட்ஸ், சயின்ஸ், காமர்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் பொறுத்த வரைக்கும் பிஏ, பிஎஸ்சி, பிகாம் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் பொறுத்த வரைக்கும் பிஏ, பிஎஸ்சி, பிகாம் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க பாருங்க, இதுக்கு நீங்க டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. யாருக்கு முன்னுரிமை வழங்குறாங்க அப்படின்னா டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன்ல புக் கீப்பிங்கான கோர்ஸ் முடிச்சவங்களுக்கு முன்னுரிமை வழங்குறாங்க. ரெவென்யூ அசிஸ்டன்ட் இருக்கு பாருங்க, அதுக்கு நீங்க எனி டிகிரி முடிச்சதே போதுமானது. சோ அசிஸ்டன்ட் பதவி எல்லாத்துக்குமே எனி டிகிரி முடிச்சவங்க நீங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். அசிஸ்டன்ட் பதவி அதிகமாக கொடுத்திருக்காங்க, சொந்த ஊர்ல வேலையை வந்து இருக்க போது. சோ இதான் உங்களுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். நெக்ஸ்ட் ஆடிட் அசிஸ்டன்ட் கொடுத்திருக்காங்க, ஆடிட் அசிஸ்டன்ட்க்கு டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். பட் காமர்ஸ் டிகிரி முடிச்சிருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் வந்து பல்வேறு பதவிகள் கொடுத்திருக்காங்க. சோ செக் பண்ணி பார்த்துட்டு ஒன் பை என்னமான கல்வி தகுதி அப்படின்றத நீங்க பார்த்து அப்ளை பண்ண பாருங்க. சோ கோஆபரேட்டிவ் ஆடிட்டர் பொறுத்த வரைக்கும் பிபிஎம் முடிச்சவங்க, பிகாம் முடிச்சவங்க, அதுல இருந்து பார்த்தா இந்த மாதிரி கோஆபரேஷன் முடிச்சவங்க நீங்க அப்ளை பண்ணலாம். சோ நார்மலா இப்போ இந்த குரூப் 2 குரூப் 3 பதவிக்கு நீங்க எனி டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு பதவிக்காக எலிஜிபிள் வரும். நீங்க எனி டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ண பாருங்க. சோ ஈஸியான ஒரு ஜாபா தான் இருக்க போது. நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க, பட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகே,
ஸோ இதான் உங்களுக்கான கல்வி தகுதி மற்றும் ஏஜ் லிமிட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஃபாரஸ்டர் ஜாப்க்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் டெஸ்ட் வைப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தா பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் கேட்டிருக்காங்க. நீங்க ஃபாரஸ்டர் ஜாப்க்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா 163 சென்டிமீட்டர் ஹைட் வந்து கேட்டிருக்காங்க ஆண்களுக்கு. பெண்களுக்கு 150 சென்டிமீட்டர் ஹைட் வந்து தேவைப்படுது. இதுவே செஸ்ட் எக்ஸ்பென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. நார்மல்ல ஆண்களுக்கு 29, பெண்களுக்கு 24 கேட்டிருக்காங்க. எக்ஸ்பென்ஷன் 2 பேருக்கு 5 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரெக்யர்மெண்ட்ஸ் இருந்தா மட்டும்தான் ஃபாரஸ்டர் பதவிக்கு உங்களால அப்ளை பண்ண முடியும். ஓகே, அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி செலக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. மொத்தம் வந்து பார்த்தா செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸாமினேஷன் 2 எக்ஸாம் இருக்க போது. ஒன்று வந்து பார்த்தா பிலிம் எக்ஸாமினேஷன், ஒன்று மெயின் எக்ஸாமினேஷன். பிலிம் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் குரூப் 2 மற்றும் குரூப் 2க்கு ஒரே எக்ஸாம் வைக்கிறாங்க. பட் மெயின் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் குரூப் 2க்கு தனியாக வைக்கிறாங்க, குரூப் 2க்கு தனியாக வந்து வைக்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ நான் எக்ஸாம் பேட்டர்ன் பத்தி பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஃபாரஸ்டர் பதவிக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் பிசிக்கல் என்ட்ரன்ஸ்க்கான டெஸ்ட் வைக்கிறாங்க. எப்படி இருக்க போதுன்னா நீங்க 25 கிலோமீட்டர் வந்து பார்த்தா வாக் பண்ற மாதிரி இருக்கும். இன் 4 ஹவர்ஸ்ல மேல் மற்றும் ஃபீமேல் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் 4 மணி நேரத்தில் நீங்க வந்து பார்த்தா வாக் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். இதான் உங்களுக்கான டெஸ்டா வந்து இருக்க போகுது. ஓகே, இது வந்து ஃபாரஸ்டருக்கு மட்டும் தான், மற்ற போஸ்டிங் அப்ளை பண்ணவும் கிடையாது. நெக்ஸ்ட் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிரிலிம் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்க போது சிங்கிள் பேப்பர் தான். குரூப் 2 மற்றும் குரூப் 2க்கு ஒரே பிரிலிம் எக்ஸாம் தான் வைக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா ஜெனரல் ஸ்டடிஸ் கேட்கறாங்க. டிகிரி சேனல்ல இருந்து மொத்தமா 75 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் மற்றும் மென்டல் எபிலிட்டிக்கான டெஸ்ட் வைப்பாங்க 25 கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் லாங்குவேஜ் 10th ஸ்டாண்டர்ட் பேஸ் பண்ணி கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு வைக்கிறாங்க. 100 கொஸ்டின்ஸ் இருக்க போது டோட்டலா வந்து 200 மதிப்பெண்களுக்கு OMR மெத்தட் மூலமாக தான் உங்களுக்கான பிரிலிம் எக்ஸாம் இருக்க போகுது. ஓகே, பிரிலிம் எக்ஸாம்ல செலக்ட் ஆகிறவங்க அடுத்த கட்டமாக மெயின் எக்ஸாம்க்கு வந்து போவீங்க. மெயின் எக்ஸாம் இப்போ வந்து பார்த்தா தனித்தனியா வந்து பிரிச்சுட்டாங்க. ஸோ குரூப் 2க்கு தனியா மெயின் எக்ஸாம் வைக்கிறாங்க, குரூப் 2க்கு தனியா மெயின் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. ஸோ குரூப் 2க்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைக்கிறாங்க, 100 மதிப்பெண்களுக்கு இருக்க போது. நெக்ஸ்ட் ஜெனரல் ஸ்டடிஸ் வந்து பார்த்தா 300 மதிப்பெண்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் வைக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தா குரூப் 2A சர்வீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்க போது. அதுக்கப்புறம் இது ஜெனரல் ஸ்டடிஸ் வந்து பார்த்தா 100 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஜெனரல் டிசைன் மற்றும் ரீசன்ல ஒரு 40 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அதுக்கப்புறம் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்க செலக்ட் ஆனீங்கன்னா உங்க ரிசர்வேஷன் படி உங்களுக்கான ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆயிடும். ஃபாரஸ்ட்டுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா என்ட்ரன்ஸ்க்கான டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ அப்ளை பண்றவங்க ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸாம் சென்டர் பொறுத்த வரைக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்க போது. மெயின் எக்ஸாம் மட்டும் 3 சென்டர் கொடுத்துருக்காங்க, நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படியே கீழே வந்தா உங்களுக்கான எக்ஸாம் சிலபஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தா தெளிவா கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம் அப்ளை பண்ண போறவங்க எல்லாத்தையுமே தெளிவா படிச்சு பார்த்து அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இதில் பிடிச்ச லைக் பண்ணுங்க. அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு நிறைய சந்திப்போம். நன்றி, வணக்கம்.